அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன், அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப நாளாக பசங்க வந்து அப்பாட்ட பீஸா வேணும், கேஎஃப்சி வாங்கி தாங்கன்னு கேட்டனால நாங்கள் போன இடம் மீட் இது வந்து அழகாமண்டத்தில் வந்து தக்கையா போகிற வழியில் இருக்குது. எங்கே போய் ஆர்ட்ரு பண்ணோம் அப்படின்னு பார்த்தா எடுத்த வாய்க்கே கேட்டுட்டாங்க, எங்களுக்கு ஷவர்மா வேணும் அப்படின்னு. நீங்கள் பீஸா கேட்டதில் தான் வந்தீங்கன்னா அதுக்கப்புறமா பீஸா ஆர்டர் பண்ணாங்க. மினி சைஸ் பீஸா ஒன்று, அப்புறமா வந்து கேஎஃப்சி ஆர்டர் பண்ணி வரோன்னு பார்த்தா வந்த பாடில் அப்படிக்கா சுற்றி பார்த்துட்டே இருந்தான். என் பையன் வர எடுத்துகிட்டே வந்தான். அம்மா இன்னும் வரல வரும்டா, பொறுமையிடு, அதுவும் அங்கே செய்யலாமா அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் இருந்தால் பீஸா வந்துடுச்சு. அப்புறமா கேஎஃப்சியும் வந்துடுச்சு. சரி, ஓகே, நமக்கு தோசை, இட்லி, இடியாப்பம் போட்டு அப்புறமா இந்த வீட்டு சாப்பாடே சாப்பிட்டு நமக்கு கேஎஃப்சி பீஸா எல்லாம் ஃபஸ்ட் டைமாக சாப்பிட்றதுனால கொஞ்சம் ஆர்வமாக இருந்துச்சு, எப்படி இருக்குமோ நல்லா இருக்குமா அப்படின்னு. ஐஷன் வர பீஸா சாப்பிட்டுட்டு இருந்தால் எப்படிடா நல்லா இருக்கேன்னு கேட்டேன். நல்லா இருக்கேன் அப்படின்னு சொன்னான். அவங்களுக்கெல்லாம் நல்லா இருந்துச்சு, நம்ம வாங்கி தான் செட் ஆகலை அப்படின்னு அக்ராஃப்ட் பீஸா வாங்கிட்டேன். எப்படி இந்த 2 பீஸா தின்னு தீக்க போகிறோன்னு தெரியாமல் கண்ணை முடிச்சுட்டே இருந்தான். நம்ம வேற கேட்டுட்டோமே அப்படின்னு அப்படிக்கா இருந்து முக்கி சாப்பிட்டேன். எப்படியோ கேஎஃப்சி மட்டும் சாப்பிடல, அதை அப்படியே பார்சல் பண்ண சொல்லிட்டோம். ஆளுக்கு ஒவ்வொரு பீஸு தான் சாப்பிட்டானுங்க. அப்போ வந்து அக்ராஃப்ட் ரிவ்யூவை கொடுத்தாங்க பாருங்கள். பீஸாவை நான் என்னமோ நினச்சோம்மா, ஏன்னா அவன் இதுவரை பீஸா சாப்பிட்டதே கிடையாது. நாங்கள் வந்து பீஸா வாங்கினதும் கிடையாது, சாப்பிட்டதும் கிடையாது. காக்கா முட்டை படத்தில் வர அதே ரிவ்யூ தான் கொடுத்தேன். இதுக்கு நம்ம வீட்டில் வாங்கி ப்ரெட் வாங்கி சாண்ட்விச் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னான். அப்படியே சொல்லி கடையிலேருந்து ஒரு பாய் சொல்லிவிட்டு வீட்டுக்கு போயிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.